புதுச்சேரியில் எம்எல்ஏ தலைமையில் நிதி நிறுவனம் முற்றுகையிட்டு தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? அங்குள்ள அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? கண்டிப்பாக, அதாவது உருளையன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஏமலதா. இவர் 2019ஆம் ஆண்டு பஜாஜ் நிறுவனம் பைனான்ஸ் நிறுவனத்துல தவணை முறையில் 16,000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கினார். இந்த செல்போனுக்கான தவணை தொகை மாதந்தோறும் கட்டி வந்த நிலையில் 2019 கொரோனா காலம், அந்த 2020 அந்த காலகட்டத்தில் அந்த தவணை தொகையை அவர் செலுத்த தவறிவிட்டார். இதனையடுத்து அதன் பெண்டிங் தொகையாக கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் அவர் கட்ட வேண்டும் என அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து கொண்டு கொடுத்திருந்தேன். அதனையடுத்து மேலும் இந்த நிறுவனத்திலிருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், காவல் நிலையத்தில் தாங்கள் பேசுவதாகவும், இந்த நிலுவைத் தொகையை கட்ட வேண்டியது என்றால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் மிரட்டப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து அந்த பெண்மணி அந்த நிலுவைத் தொகையை கட்டியுள்ளார். மேலும் இது குறித்து அவர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சுயேட்சை சட்டமன்ற நேருவிடம் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி இந்த நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து போன் பண்ணி நிலுவைத் தொகை கட்ட சொல்லி மிரட்டுறாங்க என்ற ஒரு புகாரை தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அந்த தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசிய போது அந்த சட்டமன்ற உறுப்பினரிடமும் அவர் தகாதவாறு பேசி இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குதுங்க, அதனால நீங்க நிலுவைத் தொகை கட்டினாதான் இவங்களுக்கு இந்த கைது நடவடிக்கை நிறுத்தப்படும் என தெரிவித்துருங்க. இதனையடுத்து இன்று அந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அந்த 100க்கும் மேற்பட்ட அந்த பொதுமக்கள் செட்டி தெருவில் உள்ள அந்த தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் இந்த தனியார் நிறுவனம் தவணை தொகை என்கிற பெயரில் பொதுமக்களிடம் அடாவடியாக வசூலில் ஈடுபட்டு வருவதாக கூறி அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு சிலர் அந்த நிறுவனத்திற்கு புகுந்து அங்க இருக்கக்கூடிய கதவுகளை உடைத்து அங்க இருக்கிற காவல் நிலையை தாக்கி தொடர்ந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரிய கடை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு அவர்களை சமாதானப்படுத்தி தற்போது இந்த போராட்டத்தை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து இது மாதிரி இந்த நிறுவனத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருவதாகவும், இந்த நிறுவனத்தை புதுச்சேரியிலிருந்து மூட வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் சுயேட்சை எம்எல்ஏ தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.